குட் மார்னிங்ப்பா. நம்ம பொதுவாக எல்லா மாடல்லையுமே டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ் படி இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸில் என்னென்ன டாபிக் கொடுத்தாங்களோ அதில் ஒவ்வொன்றிலையும் தொடர்ச்சியாக என்னென்ன முக்கியமான மாடல் இருக்கோ அதெல்லாம் போட்டுட்ருக்கோம். இப்போ இது இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்த சில கொஷின்ஸில் வரக்கூடிய சம்மா நம்ம இப்போ சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் ஒரு மாடல் கூட்டுத்தொடர் வரிசை. ஒரு கூட்டுத்தொடரில் 4வது மற்றும் 7வது உறுப்புகள் முறையே 3a + 2d மற்றும் 4a + 4d எனில் 19வது உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பொதுவாக ஒரு ஏபி சீரீஸில் கூட்டுத்தொடர் வரிசையில் ஜென்ரல் ஃபார்முலா இதுதான். tn = a + n - 1 × d. ஸோ இதில் ஏங்கிறது முதல் உறுப்பு, டிங்கிறது டிஃப்ரென்ஸ். இப்போ அதே மாதிரி T4க்கு இந்த ஃபார்முலாவை எப்படி எழுதணும்? 4வது உறுப்புன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ T4 = a + 3d இதோட வேல்யூ என்னன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க, 3a + 2d. அதே மாதிரி T7ஓட வேல்யூ a + 6d = 4a + 4d. இப்போ இந்த ஏவும் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக இதில் வரக்கூடியது எல்லாத்தையுமே இந்த ஃபார்முலா படி வரக்கூடியது எல்லாமே கேபிட்டல் ஏனோ டிஏ கேபிட்டல் டின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3d = -a - 2d. இது எப்படி வரும்? இப்போ கீழே இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் சிம்பிள் மாற்றுறோம் அப்படின்னா இப்போ இது ஏவும் கேன்சல் ஆயிரும். இங்கே -6d - 3d. அப்போ ஒரு நம்பர் ப்ளஸில் இருக்குது, ஒரு நம்பர் மைனஸில் இருக்குது. ஸோ சின்னது கழிச்சிட்டு பெரிய நம்பருக்குள்ள சிம்பிள் என்னவோ அதை போடுவோம். அப்போ 6லேருந்து 3 போச்சுன்னா 3, பெரிய நம்பருக்குள்ள சிம்பிள் மைனஸ். அதே மாதிரி ஏல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா -aன்னு வரும். ஏன்னா இது 4, இங்கே 3 கழிச்சோம்னா ஒரு a, இங்கே மைனஸ் வரும். அது மாதிரி 4d 2d, அப்போ -2dன்னு வரும். ஸோ 3d = a + 2dன்னு வரும். ஸோ இப்போ அதே 3d வேல்யூ எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை போட்டாலும் ஆன்சர் வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ a + இந்த 3dக்கு பதிலாக 2a + 2d = 3a + 2dன்னு வரும். ஸோ இந்த பக்கம் ஏவை அப்படியே வச்சுக்கிட்டு இதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு போய் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இந்த 2d இந்த பக்கம் போது -2dன்னு வந்துடும். அப்போ இது 0 இதோட மதிப்பு. இந்த a இந்த பக்கம் வரும்போது -aன்னு வரும். அப்போ 3a - a 2aன்னு வரும். ரைட். ஸோ நம்மளுக்கு டியும் தெரிஞ்சிருச்சு, ஏவும் தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 19வது உறுப்பை கண்டுபிடிக்கிறோம். a + 18d, அதாவது n - 1ன்னு சொல்கிறாங்களே, n 19. அப்போ 18d = a + 6 × 3dன்னு வரும். இப்போ இந்த ஏக்கு பதிலாக 2a போடலாம், +6 இந்த 3dக்கு பதிலாக a + 2d போடலாம். ஸோ இப்போ இது உள்ள வச்சு அப்படியே பெருக்கிறோம். 6 × a 6a + 6 × 2d 12d. நம்ம இந்த 2a அப்படியே வரும். இந்த ஏவும் கூட்டிக்கலாம் அப்படியேவும். ஸோ இப்போதான் இப்படி கூட்டும்போது இந்த 2ஐயும் இந்த 6ஐயும் மட்டும் கூட்டி 8n போடுவோம், +12d. ஸோ இதான் 19வது உறுப்பு. ஸோ இதுக்கு ஷார்ட்கட் இருக்குது. எப்படி? இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இப்போ T4ஓட இது 3a + 2dன்னு வரும். T7ஓடது 4a + 4dன்னு வரும் இல்லையா? ஸோ அப்போ இதை நல்லா கவனிச்சோம்னா ஒவ்வொரு 3 உறுப்புக்கும் இது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு a கூடுது, அதே சமயம் 2 d கூடுது. ஸோ அப்போ ஒவ்வொன்றா நம்ம ஏ கூட்டிகிட்டே வரோம் 19வது உறுப்பு வரைக்கும். ஸோ 3, 4, 5, 6, 7, 8n மாறிடும். ஸோ மாதிரி டி 2, 4, 6, 8, 10d மாறிடும். ஸோ இப்படி இந்த சம் சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ.